எடிட் பண்ணி ஆல்டர் பண்ணாம, அதாவது நான் என்ன பொருள்ல சொல்றேனோ அந்த கான்டெக்ஸ்ட மாத்தாம அதே மீனிங்ல வரா மாதிரி நீங்க யார் எடுத்து போட்டுக்கிட்டாலும் உங்க மேல நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். அதை புரிஞ்சுக்கோங்க. அது ஒண்ணு. உண்மையில உங்களை எல்லாம் கைலாசாவோட டிஜிட்டல் அம்பாசிடரா ஜாயின் பண்ண சொல்லி வெல்கம் பண்றோம். யூடியூப்ல இருந்து இந்த வீடியோ மூலமா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்களோ அதே அளவு வருமானத்தை நாங்க மேட்ச் பண்றோம். நாங்க உங்களுக்கு அதே பணத்தை நாங்களும் கொடுக்கிறோம். சோ அப்ப டபுள் வருமானமா மாறிடும். நிறைய பேரு நாங்க இந்த சத் சங்கங்கள்ல நான் சொல்ற அந்த வீடியோஸ்ல இருந்து ஷார்ட்ஸ், சின்ன சின்ன கான்டென்ட், சின்ன சின்ன வீடியோஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சேனல்ல. முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்கய்யா. ட்ரோல் பண்ணாம, எடிட் பண்ணி ஆல்டர் பண்ணாம, அதாவது நான் என்ன பொருள்ல சொல்றேனோ அந்த கான்டெக்ஸ்ட மாத்தாம அதே மீனிங்ல வரா மாதிரி நீங்க யார் எடுத்து போட்டுக்கிட்டாலும் உங்க மேல நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். அதை புரிஞ்சுக்கோங்க. அது ஒண்ணு. உண்மையில உங்களை எல்லாம் கைலாசாவோட டிஜிட்டல் அம்பாசிடரா ஜாயின் பண்ண சொல்லி வெல்கம் பண்றோம். நிறைய பேர் பார்த்தங்க, நிறைய பேர் பார்த்தேன். ஐ திங்க் குறைஞ்சபட்சம் 1000 பேராவது இந்த இந்த சத் சங்கங்கள்ல நான் பேசுறத ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இதெல்லாம் ஒரு ஷார்ட் வீடியோஸ் 10 நிமிஷம், 5 நிமிஷம், 1 நிமிஷம், 3 நிமிஷம் அந்த மாதிரிலாம் வீடியோஸ் எடுத்து போட்டு உங்க சேனல் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இண்டிவிஜுவல்ஸ் இல்ல சேனல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. பொருள் மாறாமல், அவதூறு செய்யாமல், ட்ரோல் பண்ணாமல் எடுத்து அப்லோட் பண்ண எல்லோரையுமே வரவேற்கின்றோம். நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அடுத்தது இன்னொரு பிளானும் சொல்றேன். இன்னொரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்றோங்கய்யா, டிஜிட்டல் அம்பாசிடர்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு அதுல மல்டி மில்லியன் வியூஸ்லாம் ஓடி இருக்கு பார்த்தேன். நிறைய பேர் என்னுடைய வாய்ஸை யூஸ் பண்ணி இல்லை வீடியோவை யூஸ் பண்ணி மல்டி மில்லியன் வியூஸ் ஓடி இருக்கு இந்த கான்டென்ட் போட்டுட்டு. முதல் விஷயம், உங்களை எல்லாம் டிஜிட்டல் அம்பாசிடர்ஸா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வெல்கம் பண்றோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க டிஜிட்டல் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம் இந்த நீங்க அப்லோட் பண்ற கான்டென்ட்டுக்கு. அது ஒண்ணு. மூணாவது, இப்ப யூடியூப்ல அந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வர வருமானம் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணு, அது ஏன்னா நிறைய மில்லியன் கணக்கில் வியூஸ் போறதுனால அது அந்த வியூஸ்னால கட்டாயமா யூடியூப் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். அந்த யூடியூப் வருமானத்தை நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணு. யூடியூப் உங்களுக்கு என்ன வருமானம் கொடுக்குதோ அதே பணத்தை நாங்களும் மேட்ச் பண்றோம் உங்களை என்கரேஜ் பண்றது. அதாவது நாங்க அப்லோட் பண்ற எங்களுடைய வீடியோ, எங்க கான்டென்ட் எல்லாமே சனாதன இந்து தர்மத்தை உலகம் முழுக்க எல்லோருக்கும் கொண்டு செல்லுகின்ற இந்த நற்செயலை செய்வதனால், அந்த பெரும் நல் திருப்பணியில் நீங்களும் உதவுவதனால் யூடியூப் உங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா நாங்களும் உங்களுக்கு மேட்ச் பண்றோம். அதே மாதிரி 100 ரூபா நாங்க கொடுக்குறோம். நீங்க யூடியூப் வருமானம் உங்களுக்கு இப்போ டபுள் ஆயிடுது. அந்த மாதிரி ஆயிடுது. யூடியூப் 100 ரூபா கொடுத்தா கைலாசத்துல இருந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டபுள் ஆயிடும். அதனால நீங்க கைலாசாவோட டிஜிட்டல் அம்பாசிடரா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் எங்களுடைய வீடியோஸை எடுத்து, முக்கியம் அதுதான் என்னன்னா கான்டெக்ஸ்ட் மாறக்கூடாது, திரிக்கக்கூடாது, ட்ரோல் மெட்டீரியலா மாற்றக்கூடாது. அந்த சொல்லப்படுகின்ற சத்தியம் தன்மை மாறாது அப்படியே நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்க 1 நிமிஷம் வீடியோவா போட்டுக்கலாம், ஷார்ட்ஸா போட்டுக்கலாம், ரீல்ஸா போட்டுக்கலாம், இல்ல 3 நிமிஷம் வீடியோவா போட்டுக்கலாம், இல்ல முழு சத் சங்கத்தை வேணாலும் லைவா போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். டிஜிட்டல் அம்பாசிடரா உங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த என்ரோல் பண்ணிக்கிறதுக்கான
ஃபார்மை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. kailasa.ai/digi அம்பாசிடர் AMB பார்த்துக்கிடுங்க. என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா 3 நன்மை. 1, நாங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். ஃபார் த கான்டென்ட் யூஆர் அப்லோடிங், நீங்கள் அப்லோட் பண்ணுற கான்டென்ட்டுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். 2வது, யூடியூப்ல வர்ற வருமானத்தை நீங்களே எடுத்துக்கலாம். இந்த வீடியோஸ் மூலமா யூடியூப், இந்த வியூஸ் மூலமா யூடியூப்ல இருந்து வர வருமானத்தை நீங்க எடுத்துக்கலாம். 3வது, யூடியூப்ல இருந்து இந்த வீடியோ மூலமா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்களோ அதே அளவு வருமானத்தை நாங்க மேட்ச் பண்றோம். நாங்க உங்களுக்கு அதே பணத்தை நாங்களும் கொடுக்கிறோம். ஸோ அப்ப டபுள் வருமானமா மாறிடும். அதனால இந்த திருப்பணியை செய்ய விரும்பும் எல்லோரும் டிஜிட்டல் அம்பாசிடரா உங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களை வரவேற்கின்றோம். யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக பெரும் நல் திருப்பணி. அடுத்தது, யூடியூப்ல இப்போ ஒரு போல் போட்டிருக்கோம். இந்த 28 நாட்கள் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், இந்த தியான சத்சங்க ஞான ரசவாதத்தை பற்றி நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுல 28% பேர் மேனிஃபெஸ்டட் மை குவாண்டம் செல்ஃப்னு போட்டிருக்காங்க. 24% பேர் அவேர்னஸும் இன்னர் பீஸும் உணர்றோன்னு போட்டிருக்காங்க. 26% பேர் லைஃப் கிளாரிட்டியும் லைஃப் ரீசெட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. 22% பேர் இதே சத்சங்கங்கள் ஆங்கிலத்தில் வேணும்னு போட்டிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக சிவராத்திரி சத்சங்கம், சிவராத்திரி மற்றும் தைப்பூசம் ஜனவரி 31ஆம் தேதி நியூயார்க் டைம் EST படி இரவு 7 மணிக்கும், பிப்ரவரி 1ஆம் தேதி EST படி 9:30 மணிக்கும், அதாவது 31ஆம் தேதி ஜனவரி 7 மணிக்கு நடக்கிறது ஆங்கில சத்சங்கம். 1ஆம் தேதி பிப்ரவரி 9:30 காலையில EST படி நடக்கிற சத்சங்கம் தமிழ்லையும். அப்படின்னா இந்தியாவில் மாலையா வரும். இந்தியாவில் மாலை 8 மணிலிருந்து 10 மணின்னு வரும். இந்த சத்சங்கம் தமிழிலும் இருக்கும். சிவராத்திரி பிரம்மோத்சவம் 13 நாட்கள் பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 18ஆம் தேதி வரை மகா சிவராத்திரி சத்சங் இதே நேரத்தில், அதாவது இந்திய நேரம் மாலை 8லிருந்து 10 வரை, EST ஈஸ்டர்ன் டைம் ஜோன்ல 9:30லிருந்து 11:30 வரை இதே நேரத்தில் ஆங்கிலத்தில் சத்சங்கம் நிகழும். தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கும், ஆனால் ஆங்கிலத்தில் சத்சங்கம் நிகழும். ஏன்னா நிறைய பேர் ஆங்கிலத்தில் சத்சங்கம் ஒன்றுன்னு கேட்கறதுனால ஆங்கிலத்தில் நிகழும். தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கும். மகா சிவராத்திரி சத்சங்கத்தோட தலைப்பு, அதுவும் மக்களையே தேர்ந்தெடுக்க சொன்னோம். ஆப்ஷன்ஸ் கொடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்த, நீங்கெல்லாம் தேர்ந்தெடுத்த தலைப்பு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் என்லைட்டன்மெண்ட். அந்த தலைப்பிலேயே 13 நாட்கள் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வு நிகழும். அனைவரும் வந்து பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பெற்று பரமாத்வைதத்தை அடைந்து பரமானுபூதியை உற்று ஆனந்தத்தோடு வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதித்து வரவேற்கின்றேன். இன்னைக்கு இந்தியாவோட ரிபப்ளிக் டே. இந்த நன்னாளிலே பரமசிவ பரம்பொருள் பாரதத்தை ஆசீர்வதித்து
பாரதத்திற்கு எல்லா நன்மையும் கிடைக்க பரமசிவ பரம்பொருளை பிரார்த்திக்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பாரதத்திற்கு முழுமையாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.